பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நடிகர் முரளி நடித்த திரைப்படங்கள் வெள்ளி விழா ஓடிய திரைப்படங்கள் தான். 175 நாள் கடந்து ஓடிய திரைப்படங்கள் தான். நடிகர் முரளி திரைப்படம் என்றாலே ஒரு கம்சிலியாக தான் இருக்கும். ஒரு காதல் மன்னன் நடிகர் முரளி அந்த காலகட்டத்திலிருந்து பல திரைப்படங்கள், ஒரு 100 படங்கள் நடித்திருந்தாலும் தமிழ் மொழி, கன்னட மொழிகளில் ஒரு 5 படங்கள் மட்டுமே வெள்ளி விழா ஓடியுள்ளது. அது என்னென்ன திரைப்படங்கள் என்று நாம் வரிசையாக பார்க்கலாம். அதுக்கு முன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை பண்ணுங்கள். முரளிக்கு பொறுத்த வரைக்கும் இதய முரளி என்று தான் அழைப்பார்கள் எல்லோருமே அந்த காலகட்டத்தில். இவர் படத்தை பொறுத்த வரைக்கும் பாட்டு, சென்டிமெண்ட்டு எல்லாமே ஒரு கலந்த கலவையாக தான் இருக்கும். நடிகர் முரளியை பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஜயகாந்த் அவங்களுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா கருப்பாக இருக்கும் நடிகர்களே அடுத்த 3வது இடத்துல இருக்கக்கூடியது நம்ம முரளி தான். முரளி அப்படி நடித்து பல வெற்றி படங்களை கொடுத்துருக்கிறாரு. இப்போ 5 வெள்ளி விழா கொடுத்த படங்களை பார்க்கலாம். முதல் வெள்ளி விழா திரைப்படம் புது வசந்தம். இந்த திரைப்படம் 1990ஆம் வருடம் வெளிவந்தது. இந்த திரைப்படத்தை இயக்கியவர் விக்ரமன். இந்த திரைப்படத்திற்கு இசை அமைத்தவர் எஸ்.ஏ. ராஜ்குமார். விக்ரமன் படத்தை பொறுத்த வரைக்கும் எஸ்.ஏ. ராஜ்குமார் அவர் தான் இசையமைப்பார். இந்த திரைப்படத்தில் முரளி, ஆனந்த் பாபு, சித்ரா, சுரேஷ் போன்ற பலர் நடித்திருப்பார்கள். ஒரு நட்பு, ஒரு காதல் கலந்த இந்த திரைப்படம் 175 நாள் கடந்து வெள்ளி விழா கொண்டாடியது பல திரையரங்குகளில். இந்த திரைப்படம் பிளாக் பாஸ்டர் பார்த்திங்கன்னா 175 நாள் 200 நாள் கடந்து ஓடிய வெள்ளி விழா கொண்டாடிய முதல் திரைப்படம் புது வசந்தம். இந்த திரைப்படத்தில் பார்த்திங்கன்னா நட்பு, 4 பேர் கொண்ட ஒரு லவ் ஸ்டோரி கலந்த ஒரு சூப்பர் ஹிட் ஒரு வெள்ளி விழா திரைப்படம் புது வசந்தம். இரண்டாவது பார்க்க போகும் வெள்ளி விழா திரைப்படம் இதயம். இந்த திரைப்படம் 1991ஆம் வருடம் வெளிவந்தது. இந்த திரைப்படத்தை இயக்கியவர் கதிர். இந்த திரைப்படத்திற்கு இசை அமைச்சவர் இளையராஜா. இந்த திரைப்படத்தில் முரளி, கிரானா போன்ற பலர் நடித்திருப்பார்கள். இந்த திரைப்படத்திலிருந்து தான் பார்த்திங்கன்னா இதய முரளி என்று அழைப்பார். இந்த திரைப்படம் தேவி பாலா, அபிராமி, சத்யம், அகஸ்தியா போன்ற பல திரையரங்குகளில் இந்த திரைப்படம் 175 நாள் கடந்து ஓடி வெள்ளி விழா கொண்டாடியுள்ளது. முரளிக்கு பார்த்திங்கன்னா அந்த இதய முரளின்னு இந்த படத்தோட இதுக்கு பெயர் கூப்பிடப்பட்டது. இதுக்கு முன்னே முரளின்னு தான் சொல்லுவாங்க. இப்போ இதய முரளின்னு சொல்லி ஒரு ஃபேமஸான ஒரு படத்தில் அது இந்த படம் தான் இதய முரளின். 3வது பார்க்க போகும் வெள்ளி விழா திரைப்படம் பொற்காலம். இந்த திரைப்படம் 1997ஆம் வருடம் வெளிவந்தது. இந்த திரைப்படத்தை இயக்கியவர் சேரன். இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் தேவா. இந்த திரைப்படத்தில் முரளி, மீனா, சங்கவி போன்ற பலர் நடித்திருப்பார்கள். வடிவேலு போன்ற பலர் நடித்திருப்பாங்க. இந்த படத்தில் தான் ஒரு பாட்டு, தஞ்சாவூர் மண்ணை எடுத்து தாமிரபரணின்னு அந்த பாட்டு சூப்பர் ஹிட்டு கொடுத்தது இந்த படத்தில். இந்த படத்தில் பாட்டு எல்லாமே நல்லாயிருக்கும். சென்டிமெண்ட், லவ் ஸ்டோரி கலந்த ஒரு திரைப்படம் பொற்காலம். 175 நாள் கடந்து வெள்ளி விழா ஓடியது ஒரு சிறந்த பொற்கால திரைப்படம். 4வது வெள்ளி விழா திரைப்படம் காலமெல்லாம் காதல் வாழ்க. இந்த திரைப்படம் 1997ஆம் வருடம் வெளிவந்தது. இந்த திரைப்படத்தை இயக்கியவர் பாலு அவர்களை இயக்கியுள்ளார். இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் தேவா. இந்த திரைப்படத்தில் முரளி, ரோஜா, கௌசல்யா போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பார்கள். இந்த திரைப்படம் ஒரு காதல் ஸ்டோரி, லவ் கடந்த ஒரு சிறந்த ஒரு திரைப்படம். முரளி நடிப்பிலே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பார் நம்ம முரளி, இதய முரளி. இந்த திரைப்படம் கோவை, திண்டுக்கல், மதுரை, சென்னை போன்ற பல இடங்களில் இந்த திரைப்படம் 175 நாள் கடந்து ஓடிய மிக சிறந்த ஒரு வெள்ளி விழா படமாக பல திரையரங்கில் ஓடியது. காலமெல்லாம் காதல் வாழ்க என்ற திரைப்படம் மிகப்பெரிய ஒரு ஹிட்டு கொடுத்தது. வெள்ளி விழா சிறப்பாக ஓடிய ஒரு திரைப்படம் முரளி அவர்களுக்கு. 5வது பார்க்க போகும் வெள்ளி விழா திரைப்படம் ஆனந்தம். இந்த திரைப்படம் 2001ஆம் வருடம் வெளிவந்தது. இந்த திரைப்படத்தை இயக்கியவர் லிங்குசாமி. இந்த திரைப்படத்தில் முரளி, மம்முட்டி, அப்பாஸ், ஸ்னேகா, தேவயானி, ரம்பா போன்ற பலர் நடித்திருப்பார்கள். ஒரு குடும்ப திரைப்படம். இந்த திரைப்படத்தில் பாட்டெல்லாம் சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டு கொடுத்தது. இந்த திரைப்படத்தில் பார்த்திங்கன்னா அண்ணன் தம்பி என ஒரு ஒற்றுமை, வானத்தை போல படத்தை மாதிரி அண்ணன் தம்பி ஒரு ஒற்றுமையில் எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் தான் மிகப்பெரிய ஒரு ஹிட்டு கொடுத்தது. 175 நாள் 200 நாள் கடந்து ஓடிய மிக சிறந்த ஒரு வெள்ளி விழா திரைப்படமாக இந்த திரைப்படம் இருந்தது. ஒரு பாசம் எல்லாம் கலந்த ஒரு திரைப்படம் தான் இந்த திரைப்படம். தமிழகத்தில் பல இடங்களில் 175 நாள் கடந்து ஓடி மிக சிறந்த ஒரு வெள்ளி விழா திரைப்படமாக கொண்டாடியது. இந்த திரைப்படத்தில் முரளி, மம்முட்டி, அண்ணன் தம்பி ஒரு பிணைப்பு பாசத்தில் எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் தான் ஆனந்தம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மொத்தம் முரளி அவர்கள் நடித்த திரைப்படங்கள் 5 திரைப்படங்கள் தான் வெள்ளி விழா ஓடியுள்ளது. 5 திரைப்படமே சூப்பர் டூப்பர் ஹிட்டு, மிக சிறந்த ஒரு வெள்ளி விழா திரைப்படம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுபோல் சினிமா செய்திகளை தொடர்புகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய நடிகர்கள் வெளி விழாவை நம்ம போட்டிருக்கோம், நம்ம சேனலில் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.